அமைதியான கிராமம். சூரியபுரம் ஒரு அழகான கிராமம். சூரியபுரம். அங்கு பிள்ளைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். பறவைகள் கீச்சிடுகின்றன. நதிகள் மெல்ல ஓடுகின்றன. அந்த கிராமத்தில் ஒரு புத்திசாலி சிறுவன் இருந்தான். பாலு. அவனுக்கு எப்போதும் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள ஆர்வம். ஒருநாள் அவன் தாத்தா ஒரு கதையைச் சொன்னார். மாயா காடில் ஒரு மந்திரக்கல் இருக்கிறது. அதை கண்டுபிடிப்பவன் அறிவும் ஆனந்தமும் பெறுவான். அந்த கல்லை கண்டுபிடிக்க பாலு முடிவு செய்கிறான். மாயா காட்டுக்குள் பயணம். அடுத்த நாள் காலை பாலு தனது நண்பர்களுடன் பயணத்தைத் தொடங்குகிறான். சிக்கு என்ற அணில், மினி என்ற கிளி, போமு என்ற குட்டி யானை. அவர்கள் காட்டுக்குள் நுழைகிறார்கள். அங்கு மரங்கள் பேசுகின்றன. பூக்கள் பாடுகின்றன. நதி சிரிக்கிறது. மந்திரக் குரங்கு ஒரு பெரிய மரத்தின் பின்னால் ஒரு மாயா குரங்கு தோன்றுகிறது. அவள் அந்த மந்திரக் கல்லை காப்பாற்றுகிறாள். அவள் சொல்கிறாள், மந்திரக்கல் வேண்டுமா? அப்படியானால் 3 சோதனைகளை கடக்க வேண்டும். முதல் சோதனை. தைரியம். பாலு ஒரு பெரும் நதியை கடக்க வேண்டும். நதி ஆழமாகவும் வேகமாகவும் ஓடுகிறது. மினிகிளி முன்பாக பறந்து வழிகாட்டுகிறது. பாலு தைரியமாக நதியை கடக்கிறான். மாயா குரங்கு சிரிக்கிறது. நல்லா செய்தாய் பையா. இரண்டாவது சோதனை. நட்பு. சிக்கு ஒரு வலைக்குள் சிக்கிக் கொள்கிறது. பாலு தன் பயணத்தை நிறுத்தி சிக்குவை மீட்கிறான். அப்போது குரங்கு சொல்கிறாள், உண்மையான தைரியம் நட்பில்தான் இருக்கிறது. மூன்றாவது சோதனை. அறிவு. மாயா குரங்கு ஒரு புதிர் கேட்கிறது. எது எப்போதும் முன்னே சென்று ஒருபோதும் திரும்பி வராது? பாலு சில நொடிகள் யோசித்து சொல்கிறான், நேரம். மாயா குரங்கு மகிழ்ச்சியாக சிரிக்கிறது. நீ உண்மையிலேயே புத்திசாலி. மந்திரக்கல் உன்னுடையது. மந்திரக்கல் பிரகாசம். மந்திரக்கல் ஒளி வீசுகிறது. முழு காடும் பிரகாசமாகிறது. அனைத்து விலங்குகளும் சந்தோஷமாக குதூகலிக்கின்றன. பாலு கல்லை எடுத்துக்கொண்டு தனது கிராமத்திற்கு திரும்புகிறான். மகிழ்ச்சியான முடிவு. பாலு கல்லை அனைவருடனும் பகிர்கிறான். அந்த மந்திரக்கல் கிராமத்துக்கு சந்தோஷம், அமைதி, அறிவு தருகிறது. You like this video? Please like, share and subscribe for more videos.